வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாலிக்யூல் பயோகுளுட்டசோன் அப்படின்ற மாலிக்யூல் பற்றி தான் பேச போகிறேன். பயோகுளுட்டசோன் அப்படிங்கிற மாத்திரை நிறைய நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. தீமைகளையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதால நிறைய மருத்துவர்கள் இதை எழுதுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பேஷண்ட்டுக்கும் இதோட நன்மைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவும் பயப்படுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட்டே இதை பேன் பண்ணிடுச்சு. பயோகுளுட்டசோனால பிளாடரில் கேன்சர் வரும் அப்படின்னு புரளியை கிளப்பி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் சில பக்க விளைவுகள் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நன்மைகளை பார்ப்போம். இது ரொம்ப நல்ல இன்சுலின் சென்சிடைசர், மெட்ஃபார்மின் மாதிரி. அதாவது உங்கள் கணையத்துலேருந்து வரக்கூடிய அந்த இன்சுலினை நல்லா உங்கள் உடம்பே நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவி செய்யும். ரெண்டாவது ஃபேட்டி லிவருக்கு மேலே நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர்னு இருக்கும். சில பேருக்கு லிவரில் ஃபைப்ரோசிஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது லிவரே ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நிறைய இந்த கொழுப்பு சத்து உள்ள இந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதால நிறைய பேர் இப்போ சின்ன பசங்களே வராங்க ஃபேட்டி லிவரோட. இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நல்லாவே அந்த லிவர் மேலே இருக்க கொழுப்புகளை கரைச்சி விட்டுரும். இதுதான் ரொம்ப ரொம்ப இதோட ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டியே. பயோகுளுட்டசோன் லிவர் ப்ராப்ளம்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. இப்போ தீமைகளை பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த சைடு எஃபெக்ட் வரும்னா கிடையாது. ஆனால் ஒரு 50% மக்களுக்கு, அதாவது 100 பேஷண்ட்ல நாங்கள் எழுதுறோம்னா ஒரு 50 விழுக்காடு மக்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட் வரும். ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்ட் வெயிட் கெயின், அதாவது எடை கூடுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு அதுவும் எடைனா ஒரு 7-8 kg கூட கூடிடுவாங்க. ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால அதை முதல்ல நம்ம சொல்லணும். இந்த மாத்திரை ரொம்ப நல்ல மாத்திரமா உங்கள் லிவருக்காக நான் எழுதுறேன், ஆனால் இதில் வெயிட் கூடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை எதிர்கொள்வாங்க. அவங்க ரொம்ப ஷாக் ஆக மாட்டாங்க. ரெண்டாவது காலில் நிறைய பேருக்கு வீக்கம் வரும் இந்த பயோகுளுட்டசோனால. அதனால யாருக்காவது ஹார்ட்ல பம்பிங் கம்மியாக இருக்கு, இல்லை கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நாங்கள் பயோகுளுட்டசோன் எழுத மாட்டோம். மூணாவது சைடு எஃபெக்ட் ரெட்டினா ப்ராப்ளம். ஏற்கனவே உங்களுக்கு அந்த கண்ணில் ரெட்டினால ஏதாவது ஒரு நீர் கோத்துட்டு இருக்கு, இல்லை அவங்க ரெட்டினோபதி, ரொம்ப அட்வான்ஸ் ரெட்டினோபதின்னு இந்த கண் டாக்டர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்த ஃபைல் இருந்தால் கண்டிப்பாக பயோகுளுட்டசோன் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ பயோகுளுட்டசோன் எந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னா, நிறைய சுகர் இருக்கு, எக்கச்சக்க சுகர், 14% சுகர் இருக்கு, கம்மியே ஆக மாட்டேங்குது. எந்த மாத்திரை கொடுத்தாலும் கம்மியாக மாட்டேங்குது. அவர் ஒல்லியா இருக்காரு, ரொம்ப உடல் பருமன் இல்லைன்னா பயோகுளுட்டசோன் ரொம்ப 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 நல்ல மாத்திரை. ஒன்லி திங் நம்ம பேஷண்ட் செலெக்ஷன் கரெக்டாக பண்ணணும். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு பயோகுளுட்டசோன் தீங்கு விளைவிக்காது அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப நல்ல மாத்திரை. நன்றி.